Good evening students. Operating costல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது transport cost decisions involving alternative choices. அதாவது ஒரு transport cost தான் முடிவு பண்ணுது alternative choices எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னுட்டு. Say for example, இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், passenger cost per kilometer பார்த்துருக்கோம், கூட்ஸ் காஸ்ட் பர் கிலோமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா, காஸ்ட் பர் மைல், ஒரு மைலுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த காசு தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வாங்குறது அப்படின்றத முடிவு பண்ணுது. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் மூலமா உங்களுக்கு என்னன்றது டீட்டெயிலாக புரியும் பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 14 பார்க்கலாம். எ பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நவ் ஸ்பெண்ட்ஸ் ₹90 per kilometer on taxi fares for his clients work. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காரு, அவரோட கிளையன்ஸுக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. அவரோட கிளையன்ஸ் என்ன பண்றாருனாக்கா ஒரு டாக்ஸி வச்சிருக்காரு. ஓகேங்களா. அதோடைய ஃபேர் எவ்வளவு ஆகுது, 1 கிலோமீட்டருக்கு 90 பைசே ஆகுதுன்றாங்க. ஸோ ஹி இஸ் கன்சிடரிங் 2 other alternatives. அவர் என்ன பண்றாரு, வேற ஏதாவது 2 alternatives எடுத்தா என்ன, 2 alternative vehicles எடுத்து தி பர்ச்சேசஸ் ஆஃப் எ நியூ ஸ்மால் கார் ஆர் ஆன் ஓல்டு பிக் கார். ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன காரையோ, ஒரு புதுசா நியூ ஸ்மால் கார்னா ஒரு புதுசா சின்ன கார், இல்லைன்னா ஆன் ஓல்டு பிக் கார் ஒரு பழைய மாடல்ல இருக்க பெரிய கார் வாங்கினா என்ன அப்படின்றத பத்தி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸா 2 வெஹிக்கல் வாங்கினா என்னன்றத பத்தி யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சு அவங்க என்ன செய்வாங்க, எஸ்டிமேஷன் போடுவாங்க இல்லையா, அதை இங்க கொடுத்துருக்காங்க. தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபிகர் ஆர் ஆஸ் ஃபாலோ. ஸோ ஒரு புதுசான சின்ன காரும் பழைய ஓல்டு காருக்கும் இங்க எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்ச்சேசஸ் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 2 வெஹிக்கலுக்கும். சேல்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 5 years ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீசிங் பர் ஆனம்னா என்னது, ஒரு வருஷத்துக்கு. டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பர் ஆனம், பெட்ரோல் பிரைஸ் பர் லிட்டர், 1 லிட்டர்ல பெட்ரோல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் கன்சம்ஷன்ஸ் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி 2 வெஹிக்கலோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு மொத்தம் 3 சம் எனக்கு 3 விதமான கால்குலேஷன் எனக்கு கொடுங்க. ஏ, his estimated traveling per annum is 10,000 km at present. Which of 3 alternatives is cheaper? என்ன சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர்ஸ் எஸ்டிமேட்டட் டிராவலிங் டைம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இந்த 3 வெஹிக்கல்ல என்னது, ஆல்ரெடி டாக்ஸி தான் இப்ப கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. டாக்ஸி, நியூ ஸ்மால் கார் அண்ட் ஓல்டு பிக் கார், இந்த 3 கார்ல எந்த காரு எந்த வெஹிக்கல் சீப்பரா இருக்கும். ஓகேங்களா. அந்த கனெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு இருக்காங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் பில பாத்தீங்கன்னாக்க, இஃப் ஹிஸ் பிராக்டிஸ் எக்ஸ்பேண்ட்ஸ், அவரோட பிராக்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அண்ட் ஹி ஹேஸ் டு டு 19 கிலோமீட்டர் per annum, வாட் ஷுட் பி ஹிஸ் டெசிஷன். இப்போ 10,000 கிலோ, இங்க 19,000 கிலோமீட்டர், சாரி, இங்க 10,000 கிலோமீட்டர்ஸ் அட் பிரசன்ட் ஒரு வருஷத்துக்கு வண்டி ஓடுதுன்னு வைங்க. அப்போ இந்த 3 வண்டியில எது எடுக்கலாம், எது சீப்பரா இருக்கும்ன்றது ஒரு கணக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. விச் வெஹிக்கல் இஸ் சீப்பர், நியூ காரா, இல்ல ஓல்டு பிக் காரா, இல்ல டாக்ஸியா. ஓகேங்களா. அது ஏல கொடுக்கணும். பில என்ன கொடுக்க சொல்றாங்க, இப்போ 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடிச்சுன்னா எந்த டெசிஷன் நல்லா இருக்கும் அப்படின்றத கொடுக்க சொல்றாங்க. 3rd கொஸ்டின் என்ன, சி கொஸ்டின் என்னன்னா, at how many kilometers per annum will the cost of the 2 cars break even and why? இது என்னன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எந்த 2 கார் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ல நிக்குது ஒரு வருஷத்துக்கு, எத்தனை கிலோமீட்டர்ஸ் பர் ஆனம், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் பர் ஆனம்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு. இந்த 2 கார்ஸ் இருக்கு இல்லையா, 2 வெஹிக்கல்ஸ், டாக்ஸி விட்டுருங்க, 2 வெஹிக்கல் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்னு நியூ ஸ்மால் கார் ஆர் ஓல்டு பிக் கார். அந்த 2 வெஹிக்கல்ஸ்ல உடைய ஒரு வருஷத்துடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்றதை எனக்கு கணக்கு கொடுங்கன்னு சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 3 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம், 3 விதமான ஆன்சர் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவோம், நம்ம எப்பவுமே காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு இந்த கொடுத்துருக்க 2 வெஹிக்கலுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா.
2 vehicles கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சைட் பை சைட் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டிங் காஸ்ட், இது வந்து கம்பேரேட்டிவ், ஏன்னா 2 வெஹிக்கல் வர்றதுனால நீங்க லாஜிக்கலா வெறும் மொட்டையா காஸ்ட் ஷீட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 vehicles வந்தாலே கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங்ன்றது வந்து நீங்க ஆஸ் யூஷுவல் எழுதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் எதை குறிக்குதுன்னா அப்படின்றது, ஓகேங்களா? அதனால ஸ்டேட்மெண்ட் ஷோயிங்ன்றத கண்டிப்பா எழுதுங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்னென்ன உங்களுக்கு காலம் வரும், மொத்தம் 3 காலம் வரும். பர்டிகுலர்ஸ் தெரியும், என்னென்ன வெஹிக்கல் கொடுத்துருக்காங்க, நியூ ஸ்மால் கார் ஒன்று, ஓல்டு பிக் கார் ஒன்று, ஓகேங்களா? அதோடைய ருபீஸ் கண்டிப்பா போட்டுக்கணும். ருபீஸ் பைசே கண்டிப்பா, இவங்க பைசே கொடுக்கல, ஆனா நீங்க பைசேன்னு கொடுங்க, ஓகேங்களா? இப்போ என்ன செய்வோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் என்னது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஷீட்டோடைய ஃபார்மேட் என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ். ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ல என்னென்ன உங்களுக்கு வரும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும் இல்லையா, அப்புறம் டிப்ரிசியேஷன். ஓகே, இதுல இருந்து என்னென்ன வருது உங்களுக்கு, இன்சூரன்ஸும் டிப்ரிசியேஷனும் வரும், ஓகேங்களா? ஸ்டாண்டிங் சார்ஜ், டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்மால் கார்க்கு 1700 ரூபா, ஓல்டு பிக் கார்க்கு 700 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது டிப்ரிசியேஷன் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். டிப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ம காஸ்ட் பிரைஸ், காஸ்ட் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சாரி, காஸ்ட் பிரைஸ் மைனஸ், இங்க பாருங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் நியூ ஸ்மால் காருக்கு எடுத்துக்கோங்க, 35,000 ரூபாய்க்கு காஸ்ட் பிரைஸ், ஓகேங்களா? அதோடைய எஸ்டிமேட்டட் லைஃப் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு, திருப்பி அந்த காரை வித்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் வந்து 35,000 ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்குறீங்க, ரீசேல் அந்த கார் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டுறீங்க, ஒரு 5 வருஷம் ஓட்டின அப்புறமா அந்த காரை 35,000 ரூபாய்க்கு விற்பீங்களா, இல்ல 40,000 ரூபாய்க்கு விற்பீங்களா? இல்ல, அதை வந்து 19,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் வித்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஓல்டு பிக் காரும் 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 5 வருஷம் நல்லா ஓட்டிருக்காங்க, ஓட்டுன அப்புறமா அதோட சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, 12,000 ரூபாய், ஓகேங்களா? இதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம், இது டிப்ரிசியேஷன் கணக்குல கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், நம்ம நியூ ஸ்மால் கார் எடுக்கிறோம், ஓகேங்களா? நியூ ஸ்மால் காரோடைய காஸ்ட் பிரைஸ் 35,000, 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க, 19,000 ரூபாய்க்கு, டிவைடட் பை எத்தனை இயர்ஸ், 5 இயர்ஸ், ஓகேங்களா? அப்போ 35ல 19,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு, டிவைடட் பை 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது, 3,200 ரூபாய் டிப்ரிசியேஷன் வேல்யூ. எதுக்கு, நியூ ஸ்மால் காருக்கு. அதே மாதிரி ஓல்டு பிக் காருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு காஸ்ட் பிரைஸ், 20,000 ரூபாய், 5 வருஷம் கழிச்சு சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு, 12,000 ரூபாய். மைனஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க, மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை எத்தனை வருஷம் கழிச்சு, 5 இயர்ஸ் கழிச்சு இல்லையா, அப்போ டிவைடட் பை 5 இயர்ஸ் கழிச்சு 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளவு டிப்ரிசியேஷன் வேல்யூ கிடைக்குது, 1,600 ரூபாய். ஓல்டு பிக் காரோடைய டிப்ரிசியேஷன் வேல்யூ 6,600, ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கால்குலேஷன் போட்டுக்கலாம், நீங்க இதோடைய சேர்த்து நீங்க முடிச்சுக்கலாம். இங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜையும் கொண்டு வராங்க, இது எதுல வருது, உங்களுக்கு செமி வேரியபிள்ல தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரும், ஓகேங்களா? இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல கொஸ்டின்ல இருந்து என்னென்ன வருது, உங்களுக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க பர் இயர்க்கு, பர் ஆனம்க்கு, இது மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல வரும். எவ்வளோ, 1,000 rupees, 1,200. இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிடறோம், நம்ம பீன் போட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஹெட்டிங் போட்டுட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் 1,000 rupees ஃபாருக்கு, எதுக்கு, நியூ ஸ்மால் காருக்கு, 1,200 rupees எதுக்கு, ஓல்டு பிக் காருக்கு போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறோம், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டோட்டல் ஆட் பண்றோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, நியூ ஸ்மால் காருக்கு 5,900 ரூபாய், ஓல்டு பிக் காருக்கு 3,500 ரூபாய், ஓகேங்களா? இதுதான் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸையும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸோட டோட்டல் தான் உங்களுக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வரும், உங்களுக்கு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 5,900 ரூபாய், நியூ ஸ்மால் கார் 3,500 ரூபாய், ஓல்டு பிக் கார் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரன்னிங் ஆர் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ், வேரியபிள் காஸ்ட்னு அர்த்தம், ஓகேங்களா? ரன்னிங்ல வருது எது வருது, உங்களுக்கு பெட்ரோல், கவனிங்க, பெட்ரோல் பர் லிட்டர் எவ்வளவு, 1 லிட்டர் 3 ரூபா 50 காசு, ரெண்டுத்துக்குமே ஈவனா தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலோட எவ்வளவு,
ரூ. 3.50. அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 1 லிட்டர் பெட்ரோல்ல ஸ்மால் கார் வந்து 10 கிலோமீட்டர் ஓடுது. அதே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ரூ. 3.50 சேம் லிட்டர் பெட்ரோலுக்கு 7 கிலோமீட்டர் இது போகுது உங்களுக்கு ஓல்டு பிக் கார் போகுது. அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம். ஓகேங்களா? சோ எவ்வளவு? ரூ. 3.50 1 லிட்டர் பெட்ரோலோட வேலை. எத்தனை கிலோமீட்டர் போகுது? 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்துனா 10 கிலோமீட்டர் போகுது ஸ்மால் கார். ஓகேங்களா? அப்போ காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளவு? காஸ்ட் பர் கிலோமீட்டர் 35 பைசா. அதே மாதிரி அதே சேம் பெட்ரோல் ரேட்டு தான் ரூ. 3.50 வந்து ஆகுது. 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 3.50 எத்தனை கிலோமீட்டர் பிக் கார்? செம்ம நல்லா கவனிங்க. கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு காஸ்ட் தான். ஓகேங்களா? 2 வெஹிக்கிள் கொடுத்தாங்கன்னா ரெண்டு காஸ்ட். ஒன்னு பிக்ஸ்டு காஸ்ட். ஓகேங்களா? ஒன்னு பிக்ஸ்டு காஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிட்டோம். எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஸ்டாண்டிங் சார்ஜஸையும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு பிக்ஸ்டு காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா என்னது? ரன்னிங் சார்ஜஸ் தான் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் காஸ்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம். வேரியபிள் காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். வேரியபிள் காஸ்ட்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்களுக்கு பெட்ரோல் பர் லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? உங்களுக்கு பெட்ரோல் பிரைஸ் பர் லிட்டர் ரூ. 3.50. உங்களுக்கு நியூ காருக்கும் அதான், ஓல்டு காருக்கும் அதான். ஓகேங்களா? ரூ. 3.50 தான். ஸோ ரூ. 3.50 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 3.50னா 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது? நியூ கார் 10 கிலோமீட்டர் போகுது. ஓல்டு காரு 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர் போகுது. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்க உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? காஸ்ட் பர் கிலோமீட்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரூ. 3.50 டிவைடட் பை 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணாக்க உங்களுக்கு நியூ காருக்கு 35 பைசா காஸ்ட் பர் கிலோமீட்டர் கிடைச்சிருச்சு வேரியபிள் காஸ்ட்ல. அதே ரூ. 3.50 1 லிட்டர் பெட்ரோல ஓல்டு காருக்கு ஊற்றுனோம்னாக்க எத்தனை கிலோமீட்டர் போகுது? அது 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 50 பைசா கிடைக்குது. ரொம்ப முக்கியம். 35 காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் எதுக்கு வருது? உங்களுக்கு நியூ காருக்கு. அதே போல வேரியபிள் காஸ்ட் ஓல்டு பிக் காருக்கு எவ்வளவு கிடைக்குது? 50 பைசா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல ஃபிக்ஸ்டு காஸ்டையும் வேரியபிள் காஸ்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்? ஸ்டாண்டிங் சார்ஜஸையும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸையும் ஆட் பண்ணா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்ம 2 வெஹிக்கிளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. வேரியபிள் காஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? 2 வெஹிக்கிளுக்கும் காஸ்ட் பர் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ்னாலே நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? டாக்ஸி இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாரு? இன்னும் 2 வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா என்ன? நியூ ஸ்மால் கார் ஆர் ஓல்டு பிக் கார். ஸோ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்ப்போம்? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அது இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க சம்முக்கு வாங்க. ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் கண்டிப்பா வந்துடும். அதுக்கு அடுத்தது என்னென்ன வெஹிக்கிள் இங்க கொண்டு வராங்க? நியூ ஸ்மால் கார், ஓல்டு பிக் கார் அண்ட் டாக்ஸி. இப்போ ரன்னிங்ல இருக்கிறது டாக்ஸி. ஆல்ரெடி கையில இருக்கவருக்கு மற்ற 2 வெஹிக்கிளையும் இங்க என்டர் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினுக்குள்ள வாங்க. ஏ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி. ஏல வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இந்த 3 வெஹிக்கிள்ல எது சீப்பர்னு கொடுங்கன்னு ஒரு கொஸ்டின். பில என்னது? ஒரு வருஷத்துக்கு 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடிச்சுன்னா எந்த டெசிஷன் எடுக்கலான்றது. இப்போ இந்த 10,000 கிலோமீட்டர் 19,000 கிலோமீட்டர் வச்சு 3 வெஹிக்கிளுக்கும் நம்ம போட போறோம். ஓகேங்களா? இது நியூ ஸ்மால் கார், ஓல்டு பிக் கார் அண்ட் டாக்ஸி. நல்லா கவனிங்க. 10,000 கிலோமீட்டர்ஸ் 19,000 கிலோமீட்டர்ஸ் பர் ஆனம் நியூ ஸ்மால் காருக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. 2 காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. ருபீஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு பிக் காருக்கும் அதே 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷமா இருந்ததுன்னா எவ்வளவு? சேம் டாக்ஸிக்கும் 2 காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. 10,000 கிலோமீட்டர் 19,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? அவங்க கேட்டிருந்த ஏபி கொஸ்டினை இந்த சம்ல சால்வ் பண்ண போறோம். இந்த பாக்ஸை வச்சு என்னென்ன சால்வ் பண்ண போறோம்? ஏ கொஸ்டின் அண்ட் பி கொஸ்டின். ஓகேங்களா? போட்டாச்சு. டேபிளர் காலமோட ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம பர்டிகுலர்ஸ்ல ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல இருந்து என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் எழுத போறோம். எதுக்கு?
நியூ ஸ்மால் காருக்கும் பிக் காருக்கும் இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல ஃபிக்ஸ்டு காஸ்ட் எங்க இங்க வாங்க ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல ஃபிக்ஸ்டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஸ்மால் கார் நியூ ஸ்மால் காருக்கு 5900, ஓல்டு பிக் காருக்கு 3500 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம நேரா இங்க வரும். இங்க இந்த டேபிள் காலத்துலயே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் தான் கண்ணே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபிக்ஸ்டு காஸ்ட் போடுறோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் நியூ ஸ்மால் காருக்கு எவ்வளவு இருந்தது? 5900. 10,000 கிலோமீட்டர்னாலும் 5900 தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா கான்ஸ்டன்ட், சேஞ்சஸ் இருக்காது. 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடனாலும் 5900 ரூபா தான் நியூ ஸ்மால் கார். ஓகேங்களா? ஓல்டு பிக் காரோடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு? ஓல்டு பிக் காரோடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் 3500 ரூபா. ஓகேங்களா? சோ நம்ம என்ன செய்யறோம்? ஓல்டு பிக் காருக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஓல்டு பிக் காருக்கு என்னது? 10,000 கிலோமீட்டர்னாலும் 3500 ரூபா தான், மாறவே மாறாது. 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷம் ஓடினாலும் 3500 தான், சேஞ்சஸே இல்லை. ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது டாக்ஸிக்கு வரும். டாக்ஸிக்கு நீங்க ஏதாவது கால்குலேஷன் 10,000 கிலோமீட்டருக்கு எவ்வளவு, அதாவது நீங்க ஏதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் கால்குலேட் பண்ணீங்களா? டாக்ஸிக்கு நம்ம ஏதாவது இங்க கால்குலேஷன் போட்டோமா? டாக்ஸிக்கு கால்குலேஷனே போடல. நியூ ஸ்மால் கார் ஓல்டு பிக் காருக்கு மட்டும்தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். டாக்ஸிக்கு எந்த விதமான கால்குலேஷனும் போடாதனால இங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு டாக்ஸிக்கு என்ன பண்ணிடணும்? 10,000 கிலோமீட்டருக்கும் டேஷ் தான், நில் தான். 19,000 கிலோமீட்டருக்கும் நில் தான். ஓகேங்களா? ஓகே, டாக்ஸிக்கு 10,000 கிலோமீட்டருக்கும் நில் போட்டுருணும். 19,000 கிலோமீட்டருக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல ஒன்றும் வராது, நில் போட்டாச்சு. அடுத்தது என்ன வரும்? வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ வேரியபிள் காஸ்ட்னாலே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் ஸ்மால் நியூ ஸ்மால் காருக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 35 பைசா. ஓல்டு பிக் காரோடைய வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 50 பைசா. ஓகேங்களா? ஓகே, சோ வாங்க இங்க என்ன செய்ய போறோம்? இன்னொன்னு அடுத்தது இங்க டாக்ஸிக்கு ஆல்ரெடி என்னது, அவங்களே 90 பைசா பர் கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டாக்ஸியோடைய ஃபேர் எவ்வளவு? 90 பைசே பர் கிலோமீட்டர் போடுதுன்னு இருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து எவ்வளவு கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு போகுது பர் கிலோமீட்டருக்கு? நியூ கார் 35 பைசாவும் ஓல்டு கார் 50 பைசாவும் ஓடுது. ஓகேங்களா? இப்ப கணக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம வேரியபிள் காஸ்ட்னு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். 35 காசு எதுக்கு உங்களுக்கு? ஸ்மால் காருக்கு, நியூ ஸ்மால் காருக்கு. 50 பைசா எதுக்கு கண்டுபிடிச்சோம்? வேரியபிள் காஸ்ட்ல ஓல்டு பிக் காருக்கு. 90 பைசா எதுக்கு வந்தது? டாக்ஸிக்கு. அதை பர் கிலோமீட்டருக்கு இங்க பிராக்கெட்ல போட்டுக்கிறோம் கண்ணே. போட்டுட்டோமா? இப்ப என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் 35 பைசா இருக்கு இல்லைங்களா? எது? நியூ ஸ்மால் கார். 35 பைசா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நியூ ஸ்மால் காருக்கு 10,000 rupees, 10,000 rupees into 35 பைசே பண்ணோம்னா 3,500 ரூபா கிடைக்கும். அதே 35 காசு எதுக்கு? 19,000 ரூபாய்க்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6,650 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த 50 பைசேன்றது எதுல இருந்து எடுத்தோம்? நம்ம ஓல்டு பிக் காரோடைய வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 50 பைசா பர் கிலோமீட்டர் இல்லைங்களா? இப்போ இதை என்ன பண்றோம்? 10,000 கூட 50 பைசாவை மல்டிப்ளை பண்ணா 5,000 ரூபாய் கிடைக்குது. இதே 50,000 ரூபாய் 19 கிலோமீட்டர் 50 பைசா 19,000 கிலோமீட்டருக்கு பண்ணோம்னா 9,500 ரூபாய் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா 9,500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? இதே 50 பைசாவை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸிக்கு எவ்வளவு? டாக்ஸிக்கு 90 பைசா பர் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே. அவங்க டாக்ஸிக்கு 90 பைசா. இது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 35 பைசா 50 பைசா நம்ம கண்டுபிடிச்சோம் வேரியபிள் காஸ்ட்ல நியூ ஸ்மால் காருக்கும் ஓல்டு பிக் காருக்கும். 90 பைசே ஃபேர் பர் கிலோமீட்டர் ஆல்ரெடி டாக்ஸி இதை கொடுத்துருக்காங்க. அப்போ 90 பைசே இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 9,000 கிடைக்குது. அதே 90 பைசாவை நீங்க 19,000 கிலோமீட்டரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? 17,100 ரூபாய் கிடைச்சிடுச்சு. கிளியரா? இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா என்னது? நீங்க 5,900 பிளஸ் 3,500 9,400. அதே மாதிரி 5,900 பிளஸ் 6,650 எவ்வளவு? 12,550.
3500 பிளஸ் 5000 எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? 8500 வந்திருக்கு. 3500 பிளஸ் 9500 13000. இங்க ஒண்ணுமே இல்லை, அப்போ 9000 அப்படியே வந்துடும். இங்க வந்து 17100 17100 அப்படியே எடுத்துடுறோம். ஓகேங்களா? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சுக்கான. இப்போ ஆல்டர்னேட்டிவ் வெஹிக்கல்ஸ் 3 வெஹிக்கலுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு வரும். when estimate the traveling per annum 10,000 kilometers வச்சுக்கோங்க. இப்போ 10,000 kilometers 3 வெஹிக்கலுக்கும் எங்கெங்க இருக்கு? 1 minute வச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னது? 10,000 கிலோமீட்டர் 3 வெஹிக்கலுக்கும் எடுத்துக்கிறோம். 10,000 கிலோமீட்டர் எடுத்தோம்னா நியூ ஸ்மால் காரோடைய 10,000 கிலோமீட்டருக்கு 9,400 ரூபாவா டோட்டலு? ஓல்டு பிக் காரோடைய 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷம்னா எவ்வளவு டோட்டலு? 8,500 ரூபாவா? டாக்ஸிக்கு 10,000 கிலோமீட்டர்னா எவ்வளவு வருது? ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர்னா 9,000 ரூபாய் செலவாகுது டோட்டல் காஸ்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதிக்கணும் நீங்க. டோட்டல் பிக் கார் இப்போ இது மூணுத்துல எது என்னென்ன போட்டோம்? 9,400 10,000 கிலோமீட்டர் 8,500 எதுக்கு வருது? 8,500 எந்த வெஹிக்கலுக்குன்னு? பிக் காருக்கு. 9,000 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்குன்னா 9,000 கிலோமீட்டர் எதுக்கு வருது உங்களுக்கு? டாக்ஸிக்கு வருது. இப்போ இந்த 3 ரேட்ல எந்த ரேட்டு சீப்பர்? 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷம்னா எந்த ரேட்டு சீப்பர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக் கார் தான் சீப்பரா? 8,500 எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அப்போ ஓல்டு பிக் 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு டிராவல் பண்ணோம்னா எந்த வண்டி வாங்கினா சீப்பரா இருக்கும்? நியூ ஓல்டு பிக் கார். ஓல்டு பிக் கார் இஸ் த சீப்பஸ்ட் rupees compared to taxi and small car. இந்த மத்த 2 வெஹிக்கலோட எந்த வெஹிக்கல் உங்களுக்கு சீப்பஸ்டா இருக்குது? ஓல்டு பிக் கார். அதுக்கு எவ்வளவு வருது? 8,500 ரூபாய் வருது. எத்தனை கிலோமீட்டர்? 10,000 கிலோமீட்டர்னா 8,500 சீப்பு தானே மத்த 2 காரையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஏ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? விச் கார் இஸ் சீப்பர்னு கேட்டாங்க. அப்போ ஓல்டு பிக் கார் தான் சீப்பர். எவ்வளவு? 8,500 ரூபாய் 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா. அடுத்தது வாங்க, இங்க பில என்ன கேட்டிருக்காங்க? இப்போ 19,000 கிலோமீட்டர்னா ஒரு வருஷத்துக்கு எந்த கார் எடுக்கலாம், எந்த வெஹிக்கல் ரைடுன்னு பாக்குறாங்க. அப்போ 19,000 கிலோமீட்டர்னா நம்ம எங்க வருவோம்? நம்ம இப்போ நியூ ஸ்மால் காரோடைய 19,500 எவ்வளவு வந்து? 12,550 ரூபாய் செலவாயிருக்கு. ரேட்டு டோட்டல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஓல்டு பிக் காருக்கு 19,000 கிலோமீட்டர்னா 13,000 ரூபாய் ஆகும். டாக்ஸிக்கு அதே 19,000னா 17,100 ரூபாய் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம நியூ ஸ்மால் கார் எது வந்து இது சீப்பரா இருக்கு? 12,550 தான். இது 13,000, இது 17,000, இது 12,550. ஓகேங்களா? இது மூணுத்துல எது சீப்பரு? 12,550 தான் உங்களுக்கு என்னது சீப்பரா இருக்கு. அப்போ 12,550 is the cheaper than old big car. 12,550ங்கிறது நியூ ஸ்மால் கார். இதுதான் சீப் பண்றான். எது? 19,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடிச்சுன்னா எந்த வெஹிக்கல் எடுத்தாக்கா சீப்பரா இருக்கும்? நியூ ஸ்மால் கார் எடுத்தாதான் உங்களுக்கு சீப்பரா இருக்கும் மத்த 2 வெஹிக்கலை விட. ஓகேங்களா? 2வது கொஸ்டின் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்ப 3rd கொஸ்டின், சி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? how many kilometers per annum will the cost of the 2 cars? break even pointல எத்தனை கிலோமீட்டர்ஸ் வேணும் 2 காருக்கும் பிட்வீன்ல அப்படின்னு கேட்கறோம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சி கொஸ்டினுக்கு ஃபார்முலா இருக்கு. பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் பிட்வீன் 2 கார்ஸ் போட்டுட்டு பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலானது டிஸ்டன்ஸ் இன் பிக்ஸ்டு காஸ்ட். நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மேட்டை நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் இன் பிக்ஸ்டு காஸ்ட் divided by difference in variable cost per kilometer. இப்போ distance in fixed cost னு வச்சீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் பிக்ஸ்டு காஸ்ட். ஓகேங்களா? அப்போ 5,900
3000 பாருங்க, சேம் பிக்ஸ்டு காஸ்ட்னாலே 10,000 கிலோமீட்டர்னாலும் 19,000 கிலோமீட்டர்னாலும் ஒரே ரேட்டு தான். அதே போல ஓல்டு கார்லயும் எடுத்தீங்கன்னாக்க ரெண்டாவது வெஹிக்கல்லையும் 10,000 எடுத்தாலும் 19,000 கிலோமீட்டர் எடுத்தாலும் சேம் வேல்யூ தான். இப்போ நம்ம என்ன செய்யறோம், 5,900 இதுல இருந்து 3,500 சப்ட்ராக்ட் பண்றோம். புரியுதுங்களா? 5,900 பிக்ஸ்டு காஸ்ட் தானே அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. பிக்ஸ்டு காஸ்ட் நியூ ஸ்மால் வெஹிக்கிளுக்கு 5,900 மைனஸ் பிக்ஸ்டு காஸ்ட் ஓல்டு பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3,500. இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 5,900 மைனஸ் 3,500 எவ்வளவு கிடைக்குது, 2,400 ரூபா. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பர் கிலோமீட்டர். டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட்னா ரெண்டு வெஹிக்கிளுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு, வேரியபிள் காஸ்ட்னா இங்க வந்துடுறோம், பர் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 35 பைசா 50 பைசா ரெண்டு வெஹிக்கிளுக்கும் இல்லையா? 35 பைசா எதுக்கு வந்தது, நியூ ஸ்மால் காருக்கு. 50 பைசா எதுக்கு வந்தது, நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வேரியபிள் காஸ்டுக்கு 35 பைசே பர் கிலோமீட்டர், வேரியபிள் காஸ்ட் 50 பைசே பர் கிலோமீட்டர். எதுக்கு, உங்களுக்கு ரெண்டாவது காருக்கு, ரெண்டாவது வெஹிக்கிளுக்கு. அப்போ இது ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸ் இங்க போட்டுக்கணும். 50 பைசே மைனஸ் 35 பைசே எவ்வளவு வருது, 0.15. இப்போ என்ன பண்றோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் டிவைட் பண்றோம். ஃபார்மேட்ல என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால என்ன செய்யறோம், நம்ம இந்த பிரகாரம் 2,400யும் 0.15 பைசாவையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு, 16,000 கிலோமீட்டர்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் 16,000 கிலோமீட்டர்ஸ். இதை இப்ப ப்ரூவ் பண்ணணும். பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் 16,000 கிலோமீட்டர்ஸ்னா நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு, நியூ ஸ்மால் கார் ஓல்டு பிக் கார். ப்ரூஃப்னு போட்டு ப்ரூஃப் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா? என்ன ஃபார்மேட்னா 16,000 பிரேக் ஈவன் அனலைசர்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2,400 டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியபிள் காஸ்ட். ரெண்டு வெஹிக்கிளுக்கும் பண்ணாக்க டிவைட் பண்ணா 16,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ஸ்மால் காரை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம். என்னது, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் கிலோமீட்டர் இன்ட்டு காஸ்ட் பெர் கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு, நியூ ஸ்மால் காரோடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு, 5,900 ரூபாய். ஓகே, இதோடைய ஸோ 5,900 பிளஸ், அப்படியே பிளஸ் கொடுக்குறோம். எவ்வளவு பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க, 16,000 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ வித்தின் த பிராக்கெட்ல 16,000 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு காஸ்ட் பர் கிலோமீட்டர் ஃபிக்ஸ்டு வேரியபிள் எவ்வளவு வருது, காஸ்ட் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்மால் காருக்கு எவ்வளவு வருது, காஸ்ட் பர் கிலோமீட்டர் ஸ்மால் காரோடைய காஸ்ட் பர் கிலோமீட்டர் 35 பைசா. ஸோ 35 பைசே. இப்போ என்ன பண்றோம், நம்ம 5,900 அப்படியே போட்டுக்கிறோம், பிளஸ் போட்டுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 16,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிரேக் ஈவனையும் 35 பைசா காஸ்ட் பர் கிலோமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணாக்கா 5,600 ரூபாய் கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 11,500. ஓகேங்களா? எதுக்கு, ஸ்மால் காரோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு, 9,500. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது கூட பிரேக் ஈவன் கிலோமீட்டர் போடுறோம், அது கூட காஸ்ட் பர் கிலோமீட்டர் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு 11,500 டோட்டல் காஸ்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஓல்டு பிக் காரோடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓல்டு பிக் அதே சேம் ஃபார்மேட் தான், ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் இன்ட்டு காஸ்ட் பர் கிலோமீட்டர். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, ஓல்டு பிக் காரோடைய டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு 5,500 ரூபா. சாரி, 3,500 ரூபா. ஓல்டு பிக் காரோடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு, 3,500 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ 3,500 ருபீஸ் இங்க போட்டுக்கிறோம். ஓகே, பிளஸ் உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்டர் பண்ண கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிரேக் ஈவன்ல 16,000 கிலோமீட்டர்ஸ் ஆச்சா, காஸ்ட் பர் கிலோமீட்டர் 50 பைசே.
எதுக்கு ஓல்டு பிக் காரோடைய வேரியபிள் காஸ்ட் பர் கிலோமீட்டர் எவ்வளவு வந்து 50 காசு வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8000 வருது. ஆல்ரெடி 3500 ரூபாய் என்னது உங்களுக்கு பிக்ஸ்டு காஸ்ட். இப்போ பிக்ஸ்டு காஸ்ட்டையும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் 8000 ஆட் பண்ணோம்னா 11500 ரூபாய். அப்போ கவனிங்க, ஸ்மால் நியூ ஸ்மால் காருக்கும் டோட்டல் காஸ்ட் 11500, ஓல்டு பிக் காருக்கும் டோட்டல் காஸ்ட் 11500 rupees. நமக்கு சேம் அமௌண்ட் வந்துருச்சா? அப்போ 16000 கிலோமீட்டர்ஸ் பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் 16000 கிலோமீட்டர் கிடைச்சிருச்சா? அப்போ போத் காரோடைய காஸ்டும் டோட்டல் காஸ்டும் சேம். ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோமா நம்ம? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.